இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சோயா சங்க் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி கிரேவி ஒன்று வச்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் உப்பையும் அது கூட சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோயா சங்க் இருக்குது பாருங்கள், அதை அது கூட சேர்த்துடலாம். சோயா சங்கில் பெரிய சைஸு சின்ன சைஸ் இருக்குது. நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். சோயா சங்க் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் லேசாக சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு லேசாக செவந்து வரப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த சோயா சங்கை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் பொரிச்சு எடுக்கணும். இதை நல்லா பரட்டி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ அந்த பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை அது கூட சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வறுத்து எடுக்கணுங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்கள், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்குங்க. அது கூட மசாலா பொடியெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அது கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க கலருக்காண்டி. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அது கூட 6 பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1 கப் தயிர் சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிராக சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் வெங்காயம் வறுத்த எண்ணெய் இருக்கும் பாருங்கள், அந்த எண்ணெயிலே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துட்டு வறுத்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அது கூட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாவை நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சோயா சங்க், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சோயா சங்க் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. என்கிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சு, அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சோயா சங்க் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம், ரைஸ்லையும் கூட போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.